ஆனந்த் பி அந்த தேனி பூச்சி வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து தேனி கொட்டி எடுத்துகிட்டு வந்து தேனி இங்கேருந்து வாங்கிட்டு போனேன், வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. மற்ற இடங்களை விட அங்கெல்லாம் ஒன்று தான் வைப்பாங்க, இங்கெல்லாம் 2-3 வச்சிடுறாங்க. மெயின்டெனன்ஸை பக்காவாக சொல்லித்தராங்க, எப்படி பராமரிக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த அவங்க சொல்கிறதுலேருந்து அந்த கீழே அந்த அடித்தட்டுருக்கே பாட்டத்தை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த ராடு வச்சு கரெக்டாக போகுது. எல்லா தேனீக்களுமே ஃப்ரீயாக வந்து போயிட்டுருக்குது. நல்லா தேன் கூடு நல்லா கட்டுதுங்க. அது எங்களுடைய தோட்டத்தில் தென்னை மரத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வாங்கிட்டு வந்ததில் மெயின்டெனன்ஸ் பற்றி மிக அருமையாக சொல்லி தர்றதுனால அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள் பேர் சார்? லோகநாதன் அங்கே இருக்கிறாரு. அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த ஓனர் கீழே வேலை பார்க்குறாரு. அவர் நல்லா அருமையாக சொல்லித்தராரு. ராணி தேனி இது எடி இருக்குது, எப்படி எடுத்து மாஸ்க் போட்டு எப்படி எடுக்கணும்னு கரெக்டாக சொல்கிறாரு. அந்த அடைகள்லாம் எப்படி அந்த மேல் அடுக்கில் வைக்கணுங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதனால் நம்மளுக்கு மற்ற இடங்களை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெக்னிக்கலாக வைக்கிறது, நம்மக்கிட்ட உடம்புல எதுவுமே கொட்டாமல் எடுக்கிறதுக்கு என்ன, தேன் எடுக்கிறது எப்படி, அடை வைக்கிறது எப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு. இந்த தேன் பெட்டி இங்கே வந்து வச்சுட்டு போனதுனால நன்றி, வணக்கம். நன்றி.